ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜெசிந்த். இப்போ வந்து நம்ம பன்னீர் கிரேவி இது செய்ய போகிறோம். வாங்க இப்போ அதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். டொமேட்டோ வந்து நான் 4 டொமேட்டோ எடுத்திருக்கேன். பூண்டு, இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, அப்புறம் 5 ஸ்மால் சைஸ் வெங்காயம், அப்புறம் முந்திரி கொஞ்சம், இவ்வளோது தேவைப்படும். ஃபஸ்ட்டு அந்த வடை சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் அது மேலே வெங்காயம் போடுங்க. அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் மட்டும்தான் போடணும், கடுகுலாம் போட தேவையில்ல. வாங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கி இருந்துச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. இப்போ வந்து தக்காளியும் போட்டாச்சு. இந்த தக்காளியும் நல்லா வதங்க விடுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டியை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா போட்டுருங்க நம்ம எடுத்து வச்சதை. அப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி வதக்கிக்கணும். அப்புறம் இதை வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அது ஆறுற கேப்பில் வந்து நீங்கள் பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி ஒரு வடை சட்டி எடுத்து அது மேலே கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லைன்னா கீ ஏதாச்சும் ஒன்று ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் நல்லா கீ நல்லா இது ஹீட் ஆனோன்னே நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம பேஸ்ட் எடுத்து இது மேலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிடலாம். அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து நான் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன், லாஸ்ட்டில் நான் கரெக்டாக போட்டுப்பேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க, நான் எடுத்துருக்க அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா லாஸ்ட்டில் காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பேன். மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆச்சு. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.